உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறவனுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். சொன்னவங்க பேர் வந்து டேவி. இது இந்த டேவிக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து தேவியோட சொந்தக்கார ஃபேமிலி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்குது. ஸோ இந்த டேவி வீட்டு பக்கத்து வீட்டில் எப்படின்னா அவங்களோட சித்தப்பாவும் சித்தி அப்புறம் அவங்களோட ஒரு மக 10 வயசு ஒரு மக இவங்க வந்து கீழ் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மேல் வீட்டில் வந்து நம்ம டேவியோட அத்தை மாமா அவங்க மேலே ரெண்டலுக்கு இருக்காங்க. இந்த வீடு வந்து இந்த சித்தப்பாட வீடு வந்து சொந்த வீடு தான். இந்த சித்தப்பா வந்து மேஸ்திரி வேலை செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய குடி போதைக்கு வந்து இவர் அடிமையாயிட்டார். எப்போதோ குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். அப்போ அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நள்ளிரவு 1 மணிக்கு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் படுக்க போயிட்டாரு. படுக்க போயிட்டு ஒரு 1/2 hour தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பாதி தூக்கத்தில் எஞ்சி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ யார் என் மேலே உட்காந்துருக்க, ஏஞ்சிரி கீழே போ அப்படின்னு சொல்லி இவர் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபு திடீர்னு ஏஞ்சி பார்த்துட்டு இவர் குடிச்சிருக்காரு, மேபி அதனால உளறிட்டு இருக்காருன்ட்டு அவங்க பாட்டுக்கு மறுபடியும் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுநாள் காலையில் வந்து அவங்க தேவியோட சித்தி இருக்காங்களா, அவங்க ஏஞ்சி வந்து அவங்க ஹஸ்பண்டு கேட்குறாங்க, நீங்கள் இப்படி நைட்டில் எதுக்கு முனைவிக்கிட்டு கிடக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் சத்தம் போட்டுட்டு இருந்தால் நாங்கள் எப்படி தூங்குறது, ஒவ்வொரு நாளும் எதுக்கு தண்ணி போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து அவர் எந்த ஒரு பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். ஸோ அவர் பாட்டு வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு விடிய காலில் வந்து அவர் 1-1:30 அந்த மாதிரி வீட்டுக்கு மறுபடியும் வராரு. ஸோ வந்தானே அன்றைக்கும் அதே மாதிரி வந்து அவர் முனவ ஆரம்பிச்சிருக்காரு. யார் நீ ஏஞ்சி போ என் மேலே உட்காராத, ஏந்திரின்னு சொல்லி அவர் பணத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து எஞ்சிட்டாங்க. அவங்க எஞ்ச கையோட அவங்க ஏஞ்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கலாமா இன்னும் முடிவு எடுக்கிறாங்க, கேட்குவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ள இவங்க வந்து முன்னுக்கு பார்க்குறாங்கன்னா அங்கே வந்து ஒரு உருவம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண் உருவம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்போ இவங்க நினச்சிட்டாங்க அவங்க பிள்ளை தான் ஏதோ தண்ணி குடிக்க போயிருக்கோ அப்படின்ட்டுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, அம்மா சீக்கிரம் வந்து படுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து பக்கத்தில் தான் படுத்துருக்கு. லெஃப்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு வாய்ஸ் வருது, அம்மா நான் இங்கே தான் படுத்துருக்கேம்மா, என்னத்துக்குமா திரும்பி வான்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் அப்படியே ஏஞ்சி பேசுது. இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே இவங்க திரும்பி பார்க்குறாங்க, அவங்க பிள்ளை அவங்க பக்கத்தில் தான் படுத்துருக்கு. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை. அப்போ அங்கிட்ட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சைடு திரும்புகிறாங்க. அந்த முன்னுக்கு பார்த்தாங்கல்ல கதவு பக்கத்தில், அங்கே பார்க்குறாங்க, அங்கே அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை பார்த்தானா அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. ஆனால் இந்த டேவியோட சித்திக்கு வந்து ரொம்ப தைரியசாலின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தைரியசாலியா அவங்க தைரியமான லேடினால அப்போ இதை வந்து பெருசு படுத்தாமல் அவங்க மகிட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா நீ படு அப்படின்னு சொல்லி அவங்க மகளை படுக்க வைக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயும் அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இதை பற்றி அவங்க யோசிச்சுக்கிட்டே அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்களால தூங்க முடியல. எப்படி நடந்துச்சு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு தூங்கவே இல்லை, அப்படியே முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கூட இவங்க சொல்லலை. ஸோ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவர் வேற எப்போ பாரு 1:30 மணிக்கு 2 நாளாக வந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கும் அந்த உருவத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ட்டுன்னு இன்னைக்கு நைட்டு எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு நைட்டுக்காண்டி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டும் வந்துடுச்சு. அந்த நைட்டு என்ன ஆகுதுன்னா இவங்களும் அவங்க பிள்ளையும் படுக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து தூங்குற மாதிரி அப்படியே கண்ணை மூடி நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க மகளும் தூங்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் நார்மலாக வராரு. அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரூமில் படுக்க வராரு. ஸோ படுத்து ஒரு 1/2 hour சென்று அவர் வந்து 2 நாள் எப்படி முனவரானோ அதே மாதிரி முனவ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவங்க வந்து தூங்கலை, இவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க.
ஸோ லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தாலே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலே வந்து ஏதோ ஒரு பொம்பளை வந்து ஒரு உருவம் வந்து நெஞ்சு மேலே ஏறி உக்காந்து அமுத்துது அவரை போட்டு. இப்படி ஊன்னு ஒரு சத்தம் கேட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு. அவரும் வந்து முனவுறாரு, என்னை விட்டுடு, எட்ட போ ஏஞ்சி போ அப்படின்னு சொல்லி அவர் முனவிட்டு இருக்காரு. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண் உருவத்தை பார்த்து கண்டா மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இப்போ நார்மலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேயெல்லாம் அட்டாக் பண்ணிச்சுன்னா கெட்ட வார்த்தையில் பேசினா ஓடி போயிடுன்ட்டுன்னு. அந்த மாதிரி அவங்களும் கெட்ட வார்த்தையை திட்டுனான அந்த பேய் என்ன பண்ணிருச்சுன்னா வேகமாக ஓடி அவங்க ரூம் கதவு வந்து லைட்டாக திறந்தா வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த கதவை வேகமாக தள்ளி விட்டு வேகமாக கத்திக்கிட்டே ஓடுது அது. ஸோ அந்த கதவை தாண்டி அது வேகமாக ஓடுனோன்னா அது என்ன பண்ணிடுச்சுன்னா நல்லா மேலே ஒரு படி இருக்குதுல்ல, அந்த படியை வந்து வேகமாக ஏறி போகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் வேகமாக அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே அதை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் மேலே போகிறாங்க. அதுக்கும் மேலே வந்து மொட்டை மாடி. ஸோ அந்த சைடில் இவங்க மேலே போகிறாங்க. என்னோட படியில் ஒரே சத்தமாக இருக்குன்ட்டுன்னு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அது அத்தை இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து விளங்கிருச்சு, என்ன யாரும் படியில் வேகமாக ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ட்டுன்னு அவங்களும் கதவு திறந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா இவங்க வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு மேலே ஏறி போகிறத பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஸோ போனோன்னா அப்போ அங்கே போயிட்டு அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அந்த சித்தி இருக்காங்களா, டேவியோட சித்தி, அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் மேலே போனாங்கல்ல மொட்டை மாடிக்கு. ஸோ அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. சரி இவங்க சொன்னதுக்கப்புறம் எங்கே யாராவது இருக்காங்களா பொம்பளால் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட இங்கிட்ட தேடி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. அப்புறம் தான் அவங்க 3 பேருமே முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பொம்பளையாக இருந்தாக்கா மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா மண்டையை போட்டுருவாங்க கண்டிப்பாக. இது கண்டிப்பாக அமானுஷமாக ஏதோ ஒரு ஆவி பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்களா, அப்போ அவங்க உடனே சொல்கிறாங்க, அக்கா நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம், இப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே டேவியோட சித்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, போய் படுங்க, நாளைக்கு பார்த்துக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுக்க போயிட்டாங்க, இவங்களும் படுக்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த சித்தி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போக வேணாம், இந்த பேய் ஓட்டுறவங்க கூப்பிட்டு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் செக் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் விசாரித்து நம்பரு கலெக்ட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அந்த மாந்திரவாதி இருக்குவாங்களா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணும்போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேயை வந்து அங்கே வர வைக்கிறாரு. அந்த ஆத்மாவை அங்கே வர வச்சு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில மந்திரங்கள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் மந்திரம் பண்ண ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் சென்று என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா வந்து இந்த சித்தி ஹஸ்பண்ட் உடம்புல வந்து பூந்துருச்சு. ஸோ அவர் உடம்புல பூந்தானே இவங்க வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இத்தனை நாள் பணாத்திட்டு இருந்தார், இப்போ இவருக்குள்ளேயே அந்த ஆத்மா பூந்துருச்சே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் பண்ண போகுது அந்த பேய் அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே அந்த மாந்திரிகவாதி இருக்கால, அப்போ அவர் உடனே கேட்குறாரு, நீ யார், உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்குறாரு. இப்போதான் அந்த ஆத்மா வந்து அவரோட உடம்புலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ஆத்மா வந்து இவரை ஃபாலோ பண்ணுற முன்னுக்கு ஒரு 4-5 மாதம் முன்னுக்கு வந்து அவங்க ஒரு 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அந்த பிள்ளை, அப்புறம் அவங்க அண்ணன், இவங்க 4 பேர் இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் வந்து எப்போதுமே அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா சண்டை முத்தி போய் இன்னும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாமே இந்த பிள்ளையை வந்து அவமானப்படுத்திட்டு உங்கள் வீட்டில் இப்படி தான் சண்டை போட்டுருப்பாங்க அப்படி இப்படிலாம் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க. அன்றைக்கி இரவு என்ன நடக்குதுன்னா அந்த அப்பா அம்மா வந்து இன்னும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த பிள்ளைனால ஏற்றுக்க முடியாதனால இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க அம்மா வந்து தூக்கம் வராதனால அந்த தூக்கு மருந்து போட்டு தூங்குவாங்களாம். அப்போ உடனே இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த தூக்கு மருந்தை நிறைய எடுத்து இது வாயில் போட்டுக்கிட்டு மண்ணெண்ணெயை மேலே ஊற்றி அந்த ரூமில் போயிட்டு மண்ணெண்ணெயை மேலே ஊற்றிட்டு கொளுத்தி அந்த ரூமில் கத்தி கதறிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா அம்மா காப்பாற்ற போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால காப்பாற்றவே முடியல. அப்போ போய் ஹெல்ப் பண்ணவர் தான் இந்த சித்தப்பா.
இந்த சித்தப்பா என்ன பண்ணிட்டாருன்னா இவர் போயிட்டு அந்த கதவை உடச்சி அந்த பிள்ளையை காப்பாற்றலாம் சொல்லி அந்த போர்வையை எடுத்து அந்த பிள்ளை மேலே போடுறாரு. 90% அவங்க உடம்பு வந்து எரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்து இவரோட மடியில் உளுந்து அவரை பார்த்துக்கிட்டே தான் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஆத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இவரோட உடம்புல பூந்து. எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அதை தாங்க முடியாமல் தான் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுங்க, ஏன்னா எனக்கு எங்கேயும் இடம் இல்லை, நான் இங்கே தங்கிக்கிறேன், நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குது. இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், ஏன் அந்த பிள்ளை வந்து அவங்க வீட்டிலே போய் தங்க வேண்டித்தானே அப்படின்ட்டுன்னு. அங்கே என்ன இப்போ வந்து அங்கே வந்து அந்த வீடு கிடையாது, இடிச்சு போட்டாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க பிள்ளை அங்கே இறந்து போனதுனால அவங்களால அங்கே அக்செப்ட் பண்ணி இருக்க முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வேறு கிராமத்துக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ரெண்டலுக்கு எடுத்து தங்கி இருந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் வந்து அந்த பிள்ளையோட உருவம் நடக்கிற மாதிரி, அப்புறம் அந்த பிள்ளை அங்கே நின்று அழுகுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, கொலுசு சத்தம், இது எல்லாமே அந்த ஊர் மக்களுங்க எல்லாத்துக்குமே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பிள்ளை ஏதாவது இது பண்ணுவாங்களோ அப்படின்ட்டுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டை இடித்து தள்ளி போட்டு வேறு வீட்டுக்கு இவங்க போயிட்டாங்க. அதனால அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு அந்த ஆத்மா வந்து சொல்லியிருக்கு. நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இங்கே கொஞ்சம் சின்ன இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகம் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில மந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணி அந்த பேயை வந்து அடித்து அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஒரு வருஷம் சென்று என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க இருக்காங்களே அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ஒரு புது வீடை கட்டியிருக்காங்க. ஸோ புது வீடை கட்டி, வீடு புதுசாக கட்டினா நம்ம சொந்தக்காரங்களாம் கூப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துட்டுருக்காங்க. அவங்களோட பெரியமா இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டைம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ மணி ஒரு 12 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோன்னா அந்த மற்ற பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களாம் இருப்பாங்களே, வாங்கச்சி அவங்க வந்து கூப்பிட்றாங்க, வாங்கன்னு கூப்பிட்டானா அதோ வரச்சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுக்குள்ளே பூந்துட்டுருக்காங்க. அந்த பெரியமா மட்டும் வீட்டுக்குள்ளே பூரலை. அப்போ உடனே அவங்க கூப்பிட்றாங்க, வாங்கக்கா உள்ளுக்கு, ஏன் வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டானே. இவங்க வந்து உள்ளே போகாமல் வெளியில் நின்று ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து உன்னோட அக்கா கிடையாது, நான் வந்து உன் மக அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. அவங்க உடனே சொல்கிறாங்க, என் அம்மா எங்களை இன்னமும் நீ காயப்படுத்துகிற, நானும் அப்பாவை செஞ்சது தப்பு தான், உங்கள் அண்ணன் நினச்சி நீ வாழ விடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து அவங்க பெரியம்மா உடம்புலேருந்து என்ன கேட்குதுன்னா, ஏம்மா என்னை இந்த வீட்டுக்குள்ளே வர விடாமல் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த மந்திரம்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே வர விடாமல் பேய் இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மந்திரம்லாம் பண்ணி வச்சுருக்கறனால தான் இவங்கனால அந்த வீட்டுக்குள்ளே பூர முடியல. அப்போ உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இங்கே இருக்க வேண்டியது கிடையாது, நீ உன்னோட உலகத்துக்கு நீ போகணும், எங்களை வாழ விடு, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அழுந்துக்கிட்டே அவங்க அம்மா பேசுகிறாங்க. அதுக்கு உடனே அந்த மகன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா நான் கேட்குறேன், எனக்கு ஒன்று நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவங்க அம்மா உடனே என்னம்மா உனக்கு செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டானா, இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உடம்பை வச்சு எரிச்சாங்களே, அந்த இடத்துக்கு போய் வெள்ளி கொலுசை வச்சு எரிச்சிருங்க, அது வெள்ளி கொலுசு அப்படின்ட்டு திரும்பி எடுத்து வந்துடாதீங்க, அதை எடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்மா சொன்ன மாதிரி ஸோ இவங்களும் கொலுசெல்லாம் வச்சு எரிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து இவங்க போய் பார்க்கலாம், அந்த கொலுசு அங்கே இருக்கா இல்லை அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்ட்டுன்னு இவங்க போய் பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறாங்க, அங்கே வந்து அந்த கொலுசு இல்லை, அந்த ஆத்மா வந்து அந்த கொலுசை எடுத்துகிட்டு போச்சுன்ட்டுன்னு அவங்க நினச்சிருக்காங்க. இந்த ஸ்டாரிக்கு அப்புறம் நான் ஒன்று ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா பிள்ளைங்க முன்னுக்கு தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் விவரம் தெரியாது, அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கள இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுப்போம், அவங்க முன்னுக்கு நம்ம சண்டை போட வேணாம். ஸோ பிள்ளைங்க பாட்டுக்கு என்ஜாயாக இருப்பாங்க, அப்பா அம்மா நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ தான் அவங்களோட லைஃப் வந்து அவங்க நல்லபடி கொண்டு போவாங்க. ஸோ யாரும் பிள்ளைங்க முன்னுக்கு சண்டை போடாதீங்க, ஓகே? ஸோ இது வரைக்கும் என் சேனலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் போகிறேன் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.